One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுகவுடைய கூட்டணி இன்னும் விரிவடையும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. யார் வர போறாங்க? இப்போ ஒரு அதிமுக பிஜேபியோட கூட்டு வச்சாலும் கட்சி உடைய போகுது, கூட்டு வைக்கலனாலும் கட்சி உடைய போகுது. இது எப்படி சொல்றீங்க? இது அதுதான் நாயர் பிடிச்ச புலிவால், பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கடிக்க போகுது, விட்டாலும் கடிக்க போகுது. அதுதான் இன்னைக்கு அந்த நிலைமை. பாமக வந்து வருவதற்கு வாய்ப்பு அதிகம், தேமுதிமுகவும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டு பேர். அது கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்லாம் எப்பவுமே அவங்க ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்க இருந்தா போதும் இல்ல திமுக? அது தேவையில்லை. அவங்களுடைய வாக்கு சதவீதமா எவ்வளவு இல்ல, இவங்க இந்த அணி இருந்தாவே திமுக ஜெயிச்சலாம்ல, ஈஸியா ஜெயிப்பாங்க. அதாவது இன்னைக்கு திமுகவே ஜெயிச்சிருவாங்கல்ல. பிஜேபி எங்கெங்க மாநில கட்சிகளோட கூட்டு வைத்ததோ அந்தந்த மாநில கட்சிகளில் திருதராட்டின கட்டி பிடித்து அழித்தது போல பிஜேபி அந்த மாநில கட்சியில அழித்து ஒழித்து இருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆனா அதிமுக அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாதுல்ல. ஆனா அதுக்கான வீழ்ச்சி தொடங்கிருச்சுல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவின் கூட்டணி விரிவடையுமா? யார் வருவார்கள்? எடப்பாடி நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாகும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டியன். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுகவுடைய கூட்டணி இன்னும் விரிவடையும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. யார் வர போறாங்க? இல்லை, முதல்ல அதிமுக கூட்டணி விரிவடைகிறதுக்கு முன்னாடி இவர் கட்சி சுருங்காமல் பார்த்துக்கணும் முதல்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக, ஜெயலலிதா காலத்தில் அதிமுக அதெல்லாம் மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது. இப்போ இவர் காலத்தில் அதிமுக 4-5 சிதறிவிட்டது. இப்போ இவர் அதிமுக பிஜேபியோட கூட்டு வச்சாலும் கட்சி உடைய போகுது, கூட்டு வைக்கலனாலும் கட்சி உடைய போகுது. இது எப்படி சொல்றீங்க? இது அதுதான் நாயர் பிடிச்ச புலிவால், பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கடிக்க போகுது, விட்டாலும் கடிக்க போகுது. அதுதான் இன்னைக்கு அந்த நிலைமை. எப்படின்னா பாஜகவோட இவங்க கூட்டணி போறான்னு ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டாங்க. ஒரு நிர்பந்தத்தில் இவரும் போய் அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு. அப்புறம் ஏன் செங்கோட்டையன் தனியாக ஒன்று போய் பார்க்குறாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் தர்ம யுத்தம்னாரு முன்னாடி, இப்போ மௌன யுத்தங்கிறாரு. தர்ம யுத்தம் யாரை எதுனா சசிகலாவை எது, இப்போ மௌன யுத்தம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எது. இப்போ அவர் ஒரு குரூப்பு, செங்கோட்டையன் ஒரு குரூப்பு, வேலுமணி அவரு போய் தனியாக பார்த்து அவர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா, அந்த அம்மா அதிமுக தான் பேரே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது முதல்ல இவருடைய கூட்டணி விரிவடைவதற்கு முன்னால் இவருடைய கட்சி சரிவடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எடப்பாடி பழனிசாமியுடைய கடமை. இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. யார் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லையே. அவங்க வாங்கின வாக்கு எவ்வளவு? அதுதானே முக்கியமான பாயிண்ட்டு. திமுக வாக்கு வங்கி எவ்வளவு? 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி சந்தித்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் அவருக்கு இப்படி ஏன் உங்களை அவசரம்? நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். நம்முடைய ஜெயக்குமார் என்ன பேச்சு பேசினார்? வடிவேல் பாஷையில் சொல்லணும்னா கொஞ்சம் பேச்சாடா நீ பேசினான்னு சொல்லுவார்ல. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, கடைசியில் மாவு கட்டு போடுற பரம்பரை ஆக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஜெயக்குமார் வந்து எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தமிழ்நாடு என்பது திராவிடத்தின் இதயம். அந்த திராவிடத்தின் இதயத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, அனுமதிக்க மாட்டோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பல பேர் என்ன பேசுனாங்கன்னா அதுக்கெலாம் போகல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்துடுறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை ரைடு போன ஒரே காரணத்தினால தான் அந்த அவசர கூட்டணி. ஜனவரிக்கு பின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ராமலிங்கம் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனிக்கு ரைடு போனாங்க. 23 இடத்துல ரைடு நடந்தது. யார் இந்த என்ஆர் கம்பெனி? என் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன். யார் இந்த என்ஆர் கம்பெனி? எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் குமாருடைய கோபிரதருடைய அப்பா. அந்த கம்பெனிக்கு ரைடு போன உடனே அவர் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு பல இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்காரு. பாலம் கட்டுறது, ரோடு போடுறவெல்லாம். அங்கே ரைடு போன உடனே தான் எடப்பாடி பழனிசாமி இனி காலதாமதிக்கக்கூடாது, உடனடியாக பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூட்டணி போயிருக்கிறார். இப்போ அவர் கூட யார் வருவாங்க? நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே பாருங்களேன். யார் இப்போ கூட்டணியில் இவங்க கூட இல்லாமல் இருக்கிறவங்க? பாமக இல்லை வந்துருவாங்க. பாமக வந்து வருவதற்கு வாய்ப்பு அதிகம். தேமுதிக வந்துருவாங்க. தேமுதிமுகவும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டு பேர். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன். அது கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்லாம் எப்போவுமே அவங்க ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போ மேஜராக இவங்க இருந்தால் போதும் இல்லை திமுக? அது தேவையில்லை. அவங்களுடைய வாக்கு சதவீதமா எவ்வளவு? இல்லை, இவங்க இந்த அணி இருந்தாவே திமுக ஜெயிச்சலாம்ல, ஈஸியாக ஜெயிப்பாங்க. அதாவது இன்னைக்கு திமுகவே ஜெயிச்சிருவாங்கல்ல.
திமுகவை வெற்றி கொள்ள முடியாது. அதிமுக மறுபடியும் தோல்வி அடைப்போம். 14வது தோல்வியை அடைய போகிறது. அதிமுகவின் கடைசி முதலமைச்சர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன், கடைசி முதலமைச்சர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி. அது முடிந்து போனது தான். மறுபடியும் வருவார்ல? மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை? நீ அதுதான் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கிறது தான். அதில் ஏன் இவங்க இன்னும் விரிவடைங்கிறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட ஏற்கனவே கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, பிஎம்கே இருக்குது, டிஎம்டிகே இருக்குன்னா ஏன் மறுபடியும் விரிவடையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? எதற்காக? இல்லை, இவங்கெல்லாம் இன்னும் வர்றேன்னு சொல்லலையே. பாமக வித்தவுட் சேயிங் நீங்க பாமக வக்பு வாரிய பில்லை எதிர்த்து ஓட்டு போடலையே, அவர் பாட்டு வெளியே போயிட்டாரு. அதனால அவர் எந்த பக்கம் இருப்பார்? இங்கே தான் வருவார். அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் கடைசியில் ஏதாவது பதவினா எங்கே இருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் அவங்கள பற்றி தெரியும். அவங்க அரசியல் பதவி அரசியல், அவ்வளோதான். அதே மாதிரி கிருஷ்ணசாமிக்கு என்னங்க இருக்கு தமிழ்நாட்டில்? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொஞ்சம் பேர், அவ்வளோதான். அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. எத்தனை %? 1% இருக்குமா? இல்லை 1% சில தொகுதி 0.83 கூட கிடையாதுங்க. சில தொகுதியில் 25,000-30,000 ஓட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். மீதி தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. அதனால இவங்க நோக்கம் என்னவா இருக்கலாம்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழ்நாடு டிவிகே வெற்றி கழகம், தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தான். நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வாக்கு சதவீதம் 8% வந்திருக்கு இதுவரையில். இப்போ விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை தொடங்கணும்னு ஷாக் யாருக்கு ஏற்பட்டதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான். மகிழ்ச்சி யாருக்கு வந்ததுன்னா பழனிசாமிக்கு தான். ஆனால் இப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, நான் ஊழலை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறேன், ஊழலுக்கு எதிரானவன் நான், ஊழல் கட்சி கூட சேர மாட்டேங்கிறாரு. அவர் அப்போ அதிமுகவோட சேர்ந்த என்ன அர்த்தம்? ஏற்கனவே அண்ணாமலையும் அப்படி தான் சொன்னாருன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அதிமுக என்பது ஊழல் கட்சி, பதவியில் இருக்கும் பொழுதே தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதான்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கூட்டு வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் விஜய்கிட்ட அப்படி பேச முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி விரும்புகிறார்கள். அண்மையில் இந்தியா டுடேயும் CO ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க. அதில் முதலமைச்சர் வாய்ப்பு யாருக்கு அதிகம்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகம் என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்காரு. 2வது இடத்துக்கு யார் வர்றாங்கன்னா விஜய் தான் வந்திருக்காரு. 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ அவருக்கே ஒரு தேடல் ஏன் வருது? என்ன விரிவுபடுத்தணுங்கிற இன்னைக்கு கூட அவருடைய செயற்குழுவிலையும் பேசுகிறார். நேற்று மாவட்ட செயலர் கூட்டத்திலும் விரிவுபடுத்தணும். அப்போ என்னன்னா வீக்னஸ் இருக்குன்னு தான் இருந்தால் விரிவுபடுத்தணும்னா எங்களால் இவர்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது, அதனால இது மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்காரு. அதுதான் பலமாக மாறணும் அப்படிங்கிற விருப்பம். சரிதானே? இல்லையா, எந்த கட்சியாக இருந்தாலும் பலமாக மாற வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே பலகீனம் அடைந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவோட மாநில கட்சிகள் சேர்ந்ததோ அந்தந்த மாநிலங்களில் அந்த கட்சிகளை பாஜக அழித்து விட்டது. உதாரணம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அகாலிதள் பஞ்சாபில் ஆரம்பித்தான், அடுத்தது பீகார் பிஜு ஜனதாதள், அதுக்கு அடுத்தது சந்திரபாபு நாயுடுல இருக்க எம்பிக்களே கட்சி மாற்றினாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா சிவசேனா நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு ஷிண்டேயை உருவாக்கி ஷிண்டே மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. அதாவது மகாபாரத்தில் ஒரு காட்சி உண்டு, திரிதராட்டின ஆலிங்கனம்னு சொல்லுவாங்க. திரிதராட்டினனுக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு அவர் யாரை கட்டி பிடிச்சாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவர் பீஷ்மரை கட்டி பிடிக்க வரும்போது கண்ணன் என்ன பண்ணிடுவார், ஐயோ கட்டி பிடிச்சா எல்லாம் காலி ஆகிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணுவார்னா பீஷ்மர் மாதிரியே ஒரு சிலையை கொண்டு போய் வச்சிருவார். உடனே திருதராட்டன் கட்டி பிடிப்பார், அப்படியே நொறுங்கி சிலை போயிடும். அது மாதிரி பிஜேபி எங்கெங்கே மாநில கட்சிகளோட கூட்டு வைத்ததோ அந்தந்த மாநில கட்சிகளில் திருதராட்டினை கட்டி பிடித்து அழித்தது போல பிஜேபி அந்த மாநில கட்சிகளை அழித்து ஒழித்து இருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுக அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியாதுல்ல. ஆனால் அதுக்கான வீழ்ச்சி தொடங்கிருச்சுல. இப்போ உங்களுடைய வீடே ஒற்றுமையா இல்லையே. அதிமுக என்ற ஒரு பேரியக்கமே இன்னைக்கு துண்டுபட்டு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஏன் பிஜேபியோட போறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு அதிமுக இரட்டை இலை சின்னம். உங்களுக்கு அதிமுக பலமும் பலவீனமும் இரட்டை இலை தாங்க. இந்த இரட்டை இலை சின்னம் இருந்தால் வெற்றி நிச்சயம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இரட்டை இலை சின்னம் இன்னைக்கு எப்படி சொல்ற வழக்கு இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இறுதி முடிவு யார் கையில் இருக்குங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஒன்றும் எழுத வேண்டாம், சொல்ல வேண்டாம், படிக்க வேண்டாம். இறுதி முடிவு யார் கையில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனாலையும் இவரோட வருது ஒன்று இடி, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று இன்கம் டேக்ஸ், இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன். இப்போ இது எல்லாத்தையுமே கையில் வைத்துக்கொண்டு ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ கண்ணாங்கிற மாதிரி இன்னைக்கு அவர்கள் பாஜக ஆட்டு வைக்கிறது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த தடுமாற்றத்தில் தான் யாரையாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்கிறார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆனால் அதோட சேர்த்து ஒன்று சொல்றாரு,
என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. முந்தானத்து வந்து அந்த பாஜக தலைவர் பேர் என்ன பூசா வந்து நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? நேற்று அமித்ஷாவை பார்த்தேன், இன்று உங்களை பார்க்கிறேன், நாளை கோட்டையில் பார்க்கிறேன். அதுக்கு என்னங்க எனக்கு பொருள் விளங்கலை, யாராவது விளங்கி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனுடைய பொருள் என்ன? இதுவரையில் பாஜக தரப்பில் இருந்து கூட்டணி ஆட்சி என்று தான் பேசப்படுகிறது. ஆனால் அதிமுக ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமையும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது, பங்கு தர மாட்டோம்னு இன்னைக்கு பழனிசாமி பேச சொல்லுங்களேன். பேசினாரு, எங்க பேசினாரு சொல்லுங்க, சொன்னாரு, எங்க சொன்னாரு? நான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு கூட்டணி ஆட்சி அதான் சமாளிக்கிறாங்க, அதுதான் சமாளிக்கிறது. கூட்டணி என்பது என்டிஏ கூட்டணி ஒத்துக்கிறேன். முதலமைச்சர் தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் எங்கேயாவது? நான் தான் முதலமைச்சர், அதிமுக ஆட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் அமையும் கிட்டத்தட்ட தெளிவுபடுத்திட்டாரு. அது எனக்கு என்னமோ அப்படிலாம் இல்லை. அது வந்து இந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சுலாம் பேச வேணாங்க. ஒன்று அமித்ஷா சொன்னது தப்பா இருக்கணும். அவர் வந்து ட்விட்டர் அன்னைக்கே போட்டார், என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு போட்டார். நேற்றுக்கு நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றார், இன்னைக்கு நான் நேற்று அமித்ஷாவை சந்தித்தேன், இன்று உங்களை சந்திக்கிறேன், நாளை கோட்டையிலே சந்திக்கிறேன்னு சொல்றார். என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு சொல்றாரு. என்டிஏ ஆட்சின்னு எங்கேயும் சொல்ல, நீங்க அந்த இன்டர்வியூ முழுவதும் பாருங்க. அதனால வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் அது எங்கேயும் போக முடியாது அவரு. ஆனா விஜய் மேல கண்டு வச்சிருக்கிறாரா? யாரு? ஆமா, எல்லாரும் தான். அப்ப நேத்தி நயினார் நாகேந்திரன் கூட விஜயோட கூட்டணிக்கு அழைப்பீங்களான்னா பொறுத்திருந்து பார்ப்போம், இல்லைன்னு சொல்லல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ விஜயை வந்து பிராக்கெட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. விஜயோட பிஹேவியரும் சந்தேகத்தை ஏற்படுது. விஜய் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன வக்பு வாரிய பில்லை எதிர்க்கிறார், ஆனா எந்த விதமான கடினமான வார்த்தைகளையும் பயன்படுத்தல. அதே மாதிரி என்ன பாசிசமா பாயாசமா, அது அவர் என்ன குழந்தையா? அவர் சினிமாவில் பேசியிருக்கிற வசனங்களை படிச்சாவே பாசிசமும் பாயாசமும் புரிஞ்சிடும். ஆனா பாசிசம் என்றால் என்ன என்றே புரியாமல் தேவையில்லாம பேசியிருக்காரு. அதனால அவர் என்னன்னா அவருக்குள்ளேயும் ஒன்று இருக்கு. ஏன்னா அவரை வந்து அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போதே ரைடு போனாங்க அவர் வீட்டுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்னைக்கு பத்திரிகையில் எழுதணும், நம்மளாம் கூட சொன்னோம், யோ அவர் தான் ஷூட்டிங்ல இருக்காருல்ல, வந்த உடனே அவரை விசாரிக்கலாமே. என்ன இல்லை, ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு விசாரணைக்கு போறாங்க, அவர் வீட்டை ரைடு பண்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் காட்டுவதற்கான ஆயுதத்தை மத்திய அரசாங்கம் கையில வைத்திருக்கிறார்கள். அப்ப விஜய் கூட்டுறதுக்கு நெருக்கடி நடக்குமா? என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் கூட்டணி அமைக்கப்படும். அப்படி கூட்டணி அமைந்தா திமுக வீழ்த்தி விடும். திமுக வீழ்வதற்கு சான்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் வந்துட்டாரு இல்ல, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் வந்து திமுகவோட ஓட்டு குறையலங்க. திமுகவோட ஓட்டு எந்த விதத்திலும் குறையல, அதுதான் உண்மை. அதாவது கலைஞர் இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு திமுக முன்னேறி இருக்கிறது. அதில் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சியாக அண்மையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் அதுலேயும் மக்கள் மத்தியில் இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள், சிபிஎஸ்சி, அதாவது எப்படி சொல்கிறது, மத்திய அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 5ஆவதுல தேர்வு 8ஆவதுல தேர்வுன்னு 3-5-8 கொண்டு வந்துட்டாங்க. அது எதில் இருந்து வருது? தேசிய கல்விக் கொள்கையில இருந்து வருது. மாநில அரசாங்கம் இருக்கிறனால அதெல்லாம் இல்லை. இப்போ நானே உதாரணங்க, நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து படித்தவன், விவசாய குடும்பத்திலேருந்து படிக்குவேன். என்ன நீங்கள் 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவதுல ஃபெயில் போட்டிருந்தீங்கன்னா எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்திலே சேர்த்துக்க மாட்டான். ஒரு தடவை பார்ப்பாங்க, 2ஆவது தடவை ஃபெயிலாக போனால் மாடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை வயல் வேலைக்கு போ, வேறு ஏதாவது வேலைக்கு போ, எடுபடி வேலைக்கு போன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு தாக்குதலை தொடுக்குறீங்க. சாதாரண மக்களுடைய மனநிலையில் தாக்குதல், குழந்தைகள் மனநிலையில் தாக்குதல். இதெல்லாம் படிப்புலாம் நமக்கு வராதுன்னு என்ன கேட்டால் பல பேர் ஃபெயிலாக போய் படித்தவங்களாம் பெரிய அச்சீவராக மாறி இருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கி விண்கலத்தை அனுப்பி கொண்டிருக்காங்க, ராக்கெட்டை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர்கள் கல்வியின் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் தாக்குதல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு புரியுது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயற்குழுவில் ஒரு தீர்மானம், ஆனால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது. பெட்ரோல் விலை ஏற்றினது திமுகவா? பெட்ரோலுக்கு 3 ரூபாயை குறைச்சது திமுக. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெட்ரோல் விலைக்கு என்ன காரணம்? உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் $60 வந்து விட்டது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $60-66 தான். $144 விற்கும்போது இந்திய நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை $72 தான். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு குறைந்த பிறகு ஏன் அந்த மக்கள் மீது சுமையை தொடர்ந்து சுமத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏன் குறைக்கல? 6 மாசத்துல விலையை குறைப்பேன்னு சொன்னார்ல. உலகத்திலேயே சிறந்த நாடாக ஆக்குறாங்கிற. எங்களுக்கு சிறந்த நாடெல்லாம் வேணாம், விலை குறைஞ்சிருக்கணும், அரிசி விலை குறையணும், பெட்ரோல் விலை குறையணும், டீசல் விலை குறையணும், மக்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு உருப்படியான எதையாவது பண்ண வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு துணையாக இவங்க போகிறாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அன்வர் ராஜான்னு ஒரு எம்பி இருந்தார். அவர் வந்து அதிமுக பாஜகவை எதிர்த்து பேசினார். அதே மாதிரி வக்பு வாரிய மசோதாவில் பாராளுமன்றத்தில் மேலவையில் இருக்கிற
அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயே எதிர்ப்பு தீர்மானம் வந்தது, வக்பு வாரியத்துக்கு எதிர்ப்பு தீர்மானம். அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது, பாஜக மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போ அதுக்கு என்ன பொருள்? அப்போ உங்களால் எந்த நாடகமும் நடிக்க முடியல. அதாவது உண்மையாகவே பாஜக பக்கமும் சேர்ந்திருக்க முடியல, இந்த பக்கம் திராவிடம் என்று சொல்லி திராவிட பக்கமும் சேர்ந்து நிற்க முடியல. ஒரு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களையும் திரு துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.